நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பின்மாற்றத்திலிருந்து பின்மாற்றம், பேக்ஸ்லைடிங் ஃப்ரம் பேக்ஸ்லைடிங். வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 6ஆம் அத்தியாயம் முதல் 12 வசனங்கள். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரெடுக்கிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமாயிருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒருவரும் கெட்டு போவது விண்ணுலக தந்தையின் விருப்பம் அல்ல. It is not my heavenly Father's will that anyone should perish. பின்மாற்றம் என்றால் கிறிஸ்துவை மறுதலித்தல் என பொதுவாக கூறப்படுகிறது. அதில் வகைகள் உண்டா? ஆன்மீக காரியங்களில் உற்சாகம் குறைவதும் பின்மாற்றமா? பின்மாற்றத்திலிருந்து மீள முடியுமா? இவைகளை குறித்து இன்று காண்போம். பின்மாற்றம் என்பது திடீரென்று அல்ல, படிப்படியாய் நிகழும். பின்மாற்றத்தில் இரு வகை உண்டு. ஒன்றிலிருந்து திரும்புதல் சாத்தியம், அடுத்ததிலிருந்து பொதுவாக மீளுவது அரிது. முதல் வகையிலும் கூட 3 நிலைகள் உண்டு. முதலாவது, கடவுள் மீதுள்ள ஆதி அன்பு, ஆன்மீக காரியங்களில் உள்ள ஆர்வம், இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவுபட துவங்கும். அடுத்து வருவது தூய்மையின் இழப்பும் பாவத்தின் மேல் வெற்றி இல்லாத ஒரு நிலையுமாகும். இவ்விரு நிலைகளில் இருந்தாலும் எழுந்து வர வாய்ப்பு உண்டு. உடன் சகோதரர்கள் இதற்கு உதவ வேண்டும். இவ்விதம் உதவுபவன் ஓர் ஆன்மாவை சாவியிலிருந்து மீட்டு ஏராளம் பாவங்களை மூடுகிறவன் என்று திருமறை பாராட்டுகிறது. அந்த வசனங்களை வாசிக்கிறேன். யாக்கோபு 5:19-20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஓர் ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று இருக்கிறது. பின்மாற்றத்தின் 3ஆம் நிலை, அதாவது அதனுடைய ஏறத்தாழ கடைசி நிலை என்று சொல்லலாம், அது விசுவாசத்திலிருந்தே விலகி கள்ள போதகத்தில் சிக்கிக் கொள்ளுதலாகும். இதை ஒரு புற்றுநோய் என்று பவுல் 2 தீமோத்தேயு 2:17 அழைக்கிறான். கடவுளின் கிருபையையும் நாம் நாடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை நோக்கி பார்த்தால் இதையும் குணமாக்கலாம். ஆனால் கடவுளின் பணியாளர், கடவுள் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளவும் பிசாசானவனின் விருப்பத்திற்கேற்ப அவனால் பிடிக்கப்பட்ட அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கவும் அவர்களுக்கு சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் கவனமாய் அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். இது முதல் வகை பின்மாற்றத்தை குறித்த 3 படிகள். 2ஆம் வகை பின்மாற்றம் உண்டு. அது கிறிஸ்துவை வெளிப்படையாக மறுதலித்து புறம்பே தள்ளிவிடுவது.
பொதுவாக இதற்கு பரிகாரம் காண்பது அரிது. இதை குறித்துதான் எபிரேயர் 6:4-6 இப்படி வாசிக்கிறோம். ஒரு முறை ஒளியை பெற்று விண்ணக கொடையை சுவைத்தவர்கள், தூய ஆவியை பெற்றவர்கள் மற்றும் கடவுளின் நல்ல வார்த்தையையும் வரவிருக்கும் உலகின் வல்லமையையும் சுவைத்தவர்கள் நெறி பிழைந்து விடின் இவர்களை மனம் மாற்றி மீண்டும் புத்துணர்வு பெய்ய செய்வது அரிது. ஏனெனில் இவர்கள் இறைமகனை தாங்களே சிலுவையில் அறைந்து வெளிப்பாடாக இழிவுபடுத்துகிறவர்கள் ஆவர். வார்த்தைகள் எவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறது பாருங்கள். ஒருவேளை சாப்பாட்டிற்காக தன் தலைப்பேற்று உரிமையை விற்ற ஏசாவை போல் இவர்கள் சீர்கட்டவர்கள் என்று எப்படிப்பட்டவர்களை திருமறை குறிப்பிடுகிறது. தலைப்பேற்று உரிமையை விற்று போடுவது என்பது கடவுளின் பார்வையில் அந்த வாரிசில் வரவிருந்த மேசியாவாகிய இயேசுவையே புறக்கணிப்பதாகும். அதற்கு சமம். இதுவே சாவுக்குரிய பாவம் என்று யோவான் தன்னுடைய முதல் நிருபம் 5ஆம் அத்தியாயம் 16-17 வசனங்களிலே குறிப்பிடுகிறான். இப்படிப்பட்டவர்களுக்காக பிறர் வேண்டினாலும் சம்பந்தப்பட்டவர் மனம் திரும்பினால் அன்றி அவர்களுக்கு பரிகாரம் இல்லை. இவர்களையும் உடன் சகோதரர்கள் விட்டு விடாமல் சென்று அவர்களை பார்த்து சந்தித்து அன்புடன் பேசி அவர்களின் சந்தேகங்களையும் தடுமாற்றங்களையும் போக்கி எப்படியாவது திரும்பவும் கிறிஸ்துவின் அன்புக்குள் கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை இன்று தொலைக்காட்சியிலே என்னை பார்த்து கொண்டிருக்கிற எவராவது நான் இப்பொழுது குறிப்பிட்டுள்ள ஏதோ ஒரு பின்மாற்ற நிலையிலே நீங்கள் காணப்படுவீர்களானால் அருமையான தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் எழுதி பாடிய இந்த பாடலை உங்களுடைய பாடலாக்குங்கள். என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால், கல்வாரி என்றே கதியில்லையே, கர்த்தனே பாதம் சரணடைந்தேன். இந்த பாடல் உங்கள் பாடலாக நிசமாக உங்கள் இருதயத்திலிருந்து வரும் என்றால் கர்த்தர் திரும்பவும் உங்களை தமது மந்தையின் ஆசீர்வாதங்களுக்குள் கொண்டு வந்து முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை இன்னும் அதிகமாய் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், வல்லவராய் இருக்கிறார். ஒத்துழைப்பு உங்களுடையது. ஒருவரும் கெட்டு போவது விண்ணுலக தந்தையின் விருப்பம் அல்ல. எங்கள் மகா பெரிய தேவனே, நாங்கள் கெட்டு போக கூடாது என்பதற்குத்தாகத்தானே நீர் உம்முடைய பரிசுத்த குமாரனை அனுப்பி வைத்தீர். அவர் எங்களை விட்டு பரமேறிய பிறகு கூட மறுபடியும் உம்முடைய அன்பின் பக்கமாக எங்களை ஈர்த்துக் கொள்வதற்குத்தானே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்தீர். ஆனாலும் செவியை கொஞ்சம் கூட உம்முடைய வார்த்தைகளுக்கு சாய்க்காமல் செவிட்டு விரியன் போல் தள்ளி தள்ளி விலகி செல்லுகிற எங்கள் மேல் கர்த்தாவே இன்னும் கிருபையாய் இந்த நாளிலே ஒரு நல்ல தியானத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். காலம் பிந்தி போவதற்கு முன்பதாக உம் பாதம் சரணடைய உமக்கு முன்பாக வந்து முகங்குப்புற விழுந்து அந்த இளைய குமாரன் எல்லாம் செலவழிந்து போன பின்பு ஒரு வேலைக்காரனாய் ஆகினும் என்னை வைத்துக் கொள்ளும் என்று விழுந்த பொழுது தகப்பன் அவனை அணைத்து கட்டி அவனுக்கு எல்லா அந்தஸ்தையும் திரும்ப கொடுத்தாரே, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீர் இன்று காத்து கொண்டிருக்கிறீர். கரம் நீட்டி எங்களை அழைக்கிறீர். நாங்களும் எங்களுடைய கரத்தை உம்முடைய கரங்களுக்குள் கொடுத்துவிட உதவி செய்யும். உம்மை போல் யாருண்டு எங்களை நேசிக்க இந்த பாலுலகில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பின்வாங்கிய சகோதரர்கள் சகோதரிகள் எவராயிருப்பினும் இந்த நாளிலே கர்த்தாவே நீர் இறங்கி அவர்களுக்கு மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று உம்முடைய நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய பாதங்களை பற்றி பிடித்துக் கொண்டு கர்த்தாவே செய்யும் என்று கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.